விழுப்புரம் வழித்தடத்தில் ரயில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் தாம்பரம் கடற்கரை வரை செல்லும் புறநகர் ரயில் சேவைகள் இன்று 10 மணி நேரம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். ரயில் சேவையில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என தென்னக ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையில் கூட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்த ரயில் சேவையானது தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய வழித்தடத்தில் கடந்த 2 மாதங்களாகவே ரயில் பராமரிப்பு பணி காரணமாக தொடர்ந்து ரயில் சேவையானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று பார்த்தோம் என்றால் சென்னை எழும்பூரில் இருந்து விழுப்புரம் வழித்தடத்தில் ரயில் பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரக்கூடிய புறநகர் ரயில்கள் முழுவதுமே இன்று 10 மணி நேரம் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த பராமரிப்பு பணியானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் ரயில் நிலையம் அருகே சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் இன்று ரயில் பராமரிப்பு காரணமாக காலை 9 மணி முதல் தொடர்ந்து இரவு 7 மணி வரை என 10 மணி நேரம் தொடர்ந்து இந்த ரயில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் புறநகர் ரயில் சேவையானது பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரையிலான புறநகர் ரயில்களும் தாம்பரம் முதல் கடற்கரை வரை செல்லும் புறநகர் ரயில்களும் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக இதற்கு பதிலாக காலை 8:35 மணி முதல் சென்னை கடற்கரை இருந்து பல்லாவரம் தெற்கு ரயில் நிலையம் வரை மட்டும் ரயில்கள் இயக்கும் என்றும் தாம்பரத்திலிருந்து கடற்கரை எந்த புறநகர் ரயில்களும் இயக்கப்படாது என்றும் தென்னக ரயில்வே தொடர்ந்து தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பணிகளானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இரவு 7 மணி வரை தொடர்ந்து ஒரு 10 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பணிகளானது நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இதற்கான கூடுதலானது சிறப்பு ரயில்களும் தற்போது இந்த பக்கம் இயக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.